அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. ஏற்கனவே நம்ம வேக்சின்ஸ் எதுக்காக கொடுக்கணும், என்னென்ன வேக்சின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பேரண்ட்ஸ் வேக்சினேஷன் வர்றதுக்கு மிஸ் பண்ணுறதுக்கு ரீசனாக சைல்ட்ரனுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், காஃப், கோல்டு இதுதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் இன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, ஸ்மால் மைனர் காஃப், கோல்டு, ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக சளி இருந்தது, லேசாக கோல்டு மட்டும் இருந்தது அப்படின்ற ரீசனுக்காக வேக்சினேஷன் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த காஃப், கோல்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸில் வேக்சினேட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஹை ஃபீவர், சிக்னஸ், அட்மிஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இல்னஸ் ரெக்கவரிக்கு அப்புறம் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் வேக்சினேட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட். இதை தவிர ஜென்ரல் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அதாவது வேக்சின் எப்போல்லாம் கொடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பர்டிகுலர் லைவ் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சீரியஸ்லி இம்யூன் காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ரெகுலர் ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அதை தவிர ஏற்கனவே வேக்சின் எக்ஸ்போஸ் ஆனப்போ சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதே வேக்சின் அடுத்த முறை கொடுக்குறப்போ காஷியஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். பர்டிகுலர் செட்டப், அதுக்கான அந்த அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரிகாஷன்ஸ் இருக்கிற செட்டப்பில் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைனா சீரியஸ் ப்ரீடிஸ்போசிஷன் இல்லைனா அந்த வேக்சினை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீவியஸ் வேக்சினேஷன்ஸ் அப்போது ஏதாவது லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆல்ட்ரேஷன்ஸ், சீஷர்ஸ், அதாவது ஃபிட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது, சுயநினைவு இல்லாமல் இருந்தது, ஃபிட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேக்சின் அடுத்த டியூ வரும்போது கொடுக்கணுமா இல்லையான்றதை டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் எக் அலர்ஜி, சிவியர் எக் அலர்ஜி இருந்ததுன்னா சில வேக்சின்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்க போகிறப்போ ரீசன்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை எக் அலர்ஜி இருந்தாலோ, இல்லை ப்ரீவியஸ் வேக்சினுக்கு ரியாக்ஷன்ஸ் இருந்தாலோ இன்ஃபார்ம் பண்ணுறது அவசியம். ஹை ஃபீவர் தவிர மைல்டு காமன் கோல்டுக்கு எல்லாம் நீங்கள் வேக்சினை போஸ்ட்போன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இதை தவிர ஸ்டீராய்டு மெடிசன்ஸில் ரெகுலராக இருக்கவங்க, டெய்லி ஸ்டீராய்ட்ஸில் இருக்கவங்க உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வேக்சின் பற்றி டிசைட் பண்ணணும். இன்ஹேலராக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க ரெகுலர் வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.